ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 12. நம்ம ஹீரோ அந்த சோலிட்டர் அப்படிங்கிற மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டான். ஆனால் பார்த்தா புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா. என்னோட பெரு கிளாஸ் என்னால் இப்போதைக்கு இதை மட்டும் தான் சொல்ல முடியும், நீ தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஷீல்ட் ஹீரோ அப்படின்னு அவள் சொல்கிறா. மற்ற எல்லாருமே அவளை பார்த்து ஆச்சரியப்படுதாங்க. அவள் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கா. மற்ற எல்லாருமே ஆச்சரியத்தில் இருக்காங்க. நீ மட்டும்தான் என் கூட சண்டை போட தகுதியானவன் நஃபூமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டைக்கு கூப்பிடுறா. முதல்ல உன் வேலைக்காரங்களை அனுப்பிவே அப்படின்னு சொல்லவும், நாங்கள் ஒன்றும் நஃபூமி வேலைக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 3 ஹீரோஸும் அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. 3 பேருமே போயிட்டு ஒரே நேரத்தில் அவளை அட்டாக் பண்ணுறாங்க. 3 பேருமே அவங்க அல்டிமேட் மூவான லைட்னிங் மேஜிக்கை தான் யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவளுக்கு எதுவுமே ஆகலை. அவள் பதிலுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுதா. அதுலேயே மற்ற எல்லா ஹீரோஸுமே கீழே விழுந்துருந்தாங்க. நான் நினச்ச மாதிரியே உன்னோட சர்வன்ட்ஸ் எல்லாம் ரொம்பவும் வீக்காக இருக்காங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. இவ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு அந்த போ ஹீரோ ஆச்சரியப்படுதான். அட்லீஸ்ட் நீயாச்சும் என்னை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஓகேவா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவங்க அட்டாக் எதுவுமே அவகிட்ட வேலைக்கு ஆகலை. இவ்வளோதான் உன்னோட திறமையா, நான் இன்னும் உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஃபீலோ அட்டாக் பண்ணுறா. இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. ரஃப்டாலியா பின்னாடியிலேருந்து அட்டாக் பண்ணுறா. அவள் ஈஸியாக தடுத்துட்டு ரஃப்டாலியாவோட ஸ்வாடை உடச்சிருதா. 2 பேரும் சீக்கிரம் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அவள் அந்த எல்லா ஹீரோஸையும் தோக்கடிச்சா. அந்த மூவை பண்ணுறா. நம்ம ஹீரோ அவன் ஷீல்டை வச்சு அதை தடுக்கிறான். பரவாயில்ல, என் கூட சண்டை போட்டு இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிற மொதல் ஆள் நீ தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ ரஃப்டாலியா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குவோம். இப்போ நம்ம ஹீரோ அந்த ரேஜ் ஷீல்டை யூஸ் பண்ணுறான். அதை ஆக்டிவேட் ஆகவுமே ஃபீலோவும் வந்துட்டு ரேஜ் மோடுக்கு மாறுறா. அவள் போய் அட்டாக் பண்ணாலுமே அந்த கிளாஸ் அதை ஈஸியாக தடுத்துட்டு ஃபீலோவை திரும்ப அட்டாக் பண்ணிடுதா. நம்ம ஹீரோ அந்த நெருப்பை வச்சுட்டு அவளை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த நெருப்புலையுமே அவளுக்கு எதுவுமே ஆகலை. நான் இன்னும் அவங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறேன் ஷீல்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவோட ஒரு சைடு ஆர்மரை உடச்சிருதா. உன்னோட அந்த ஷீல்டில் இருக்கிற நெருப்பு நீ என் பக்கத்தில் வந்தால் தான் என் மேலே வைக்க முடியும்னு நினைக்கிறேன். இதை விட நான் இன்னும் உங்ககிட்ட பெருசாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரெசன்ட் ஷீல்ட், செயின் ஷீல்டு, அப்புறமா அயன் மேடன் இது 3த்தையும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணுறான். இப்போ அந்த அயன் மேடனுக்குள்ளே வச்சு அதை க்ரஷ் பண்ணுறான். இதை வச்சு என்னை அழிக்க முடியும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அசால்ட்டாக அதுலேருந்து வெளியே வந்துடுதா. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் 57 செகண்டில் இந்த வேவ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இதை நான் எதிர்பார்க்கல, அதுக்குள்ளே இது முடிய போதா, உங்களை நான் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் அட்டாக் பண்ண ரெடி ஆகிறா. ரஃப்டாலியா லைட் மேஜிக்கை யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அவ்வளோ ஈஸியில் ஒன்று தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பவும் இன்னும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்டை வச்சு அதை தடுக்கிறான். அப்படி இருந்துமே அவளோட அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக அனுப்பினோடனே நம்ம ஹீரோ அவன் ஷீல்டை வச்சு தடுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அதுக்குள்ளே நீ ஸ்ட்ராங் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த வேவுக்குள்ளே போயிருந்தா. இப்போ அந்த வேவும் வந்துட்டு மொத்தமாக முடிஞ்சிருது. இப்போ எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு மாறிடுது. அந்த ஷிப் வந்துட்டு ஃப்ளோட்டிங்காக இருந்தது, இப்போ அப்படியே கீழே விழுந்துருது. அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கொஞ்சம் வருத்தப்படுறா. இப்போ வில்லேஜர்ஸ் எல்லாருமே போயிட்டு அவங்க பார்க்குறாங்க. திடீர்னு அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்துச்சு, இந்த வேவ்னா என்னது, அந்த பொண்ணு எதுக்காக என்ன கொல்லணும்னு துடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நான் எல்லா மான்ஸ்டரையும் போட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே தான் போகிறேன். ஆனால் ரஃப்டாலியாவும் ஃபீலோவையும் சீக்கிரமாக அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். இப்போ சோல்ஜர்ஸ் வந்து கிங் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஷீல்டு ஹீரோ தான் வந்துட்டு தனியாளாக இருந்து அந்த மான்ஸ்டரை அழிச்சான் அப்படிங்கிறத ஒரு கிறிஸ்டல் பாலில் அந்த கிங் அவ்வளோ விஷயங்களையும் பார்க்குறான். சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நீ திறமையாக சண்டை போட்டிருக்க ஷீல்டு ஹீரோ அப்படின்னு கிங் சொல்லவும், நம்ம ஹீரோக்கு இங்கே வந்தது எரிச்சலாக தான் இருக்குது. ஒரு நைட் கெஞ்சி கேட்டதுனால தான் நம்ம ஹீரோ இங்கே வந்திருப்பான். ஷீல்டு ஹீரோவான நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கான, நீ எப்படி ஸ்ட்ராங்கானங்கிறத எங்களுக்கு சொல்லி ஆகணும், இது என்னோட ஆர்டர் அப்படின்னு கிங் சொல்லவும், அப்படின்னா இங்கே வந்து முட்டி போட்டு என்கிட்ட கெஞ்சு, உனக்கு ஏதாச்சும் விஷயம் வேணும்னா கெஞ்சினா தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனை சுற்றி வளைக்கிறாங்க. பார்த்து பேசி இல்லைன்னா இங்கேருந்து உயிரோட வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்லவும், ஓ அப்படியா, மோதி பார்த்துடலாம், நான் அந்த மான்ஸ்டரையே தனியாக அழிச்சவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. இன்னொரு தடவை என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும், நீ செய்கிற தப்புக்குவோம் கூட இருக்கிற அந்த பொண்ணுங்க தான் அனுபவிப்பாங்க அப்படின்னு கிங் சொல்லவும், ரஃப்டாலியாவையும் ஃபீலோவையும் எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், நீ மட்டும் அவங்க மேலே கை வச்சு பாரு, இந்த உலகத்தில் நீ எந்த மூளைக்கு போனாலும் சரி உன்னை தேடி வந்து வெட்டுவேன், ஏன்டா நீ பிறந்தோன்னு யோசிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுதான். இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லேடி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறா. நீங்கள் தைரியமாக தான் சண்டை போடுறீங்க, ஆனால் உங்கள் தைரியம் எல்லா நேரத்துலையும் ஒரே மாரி இருக்காது, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை அவன்கிட்ட காட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா. இவா என்னதான் சொல்ல வரா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ மெல்ட்டி போயிட்டு, அப்போ நீங்கள் ஷீல்டு ஹீரோ கிட்ட பேசி சண்டை போட்டுட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்க கூட சமாதானமாக போக வேண்டியதானே, அவங்க உதவி நமக்கு தேவை அப்படின்னு மெல்ட்டி சொல்லுவான். அவன் கூடலாம் என்னால் அப்படின்னு கத்திட்டு, அது வந்துமா செல்லம், என்னால் அப்படிலாம் ஒத்துமையாக போக முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். எதனால் அப்பா அப்படின்னு சொல்லி மெல்ட்டி கேட்கவும், அது வந்துமா அப்படின்னு நம்ம இழுத்துட்டு இருக்கவும், கோயின் இல்லாத நேரத்தில் கிங் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் ஃபைனல், நம்ம இதில் தலையிடக்கூடாது, அதுவும் நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரியாது, இதில் தலையிடாத அப்படின்னு மைண்ட் சொல்லவும்,
பிரச்சனை வந்தால் அதை நான் தான் தீர்த்து வைக்கணும், ஏன்னா நான் தான் அடுத்த குயினாக போகிறவா. ஸோ நீ இதில் தலையிடாத மைன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி சொல்லிட்டு, அப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. மைனாலையும் ஏதோ சொல்ல முடியல. இப்போ மெல்ட்டி அங்கேருந்து கிளம்பிடுதா. மெல்ட்டி அந்த லேடி கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறத ஒரு சோல்ஜர் ஒட்டு கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ராஜா கூடயே சண்டை போட்டுட்டு வந்துட்டியா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பன் ஷாப் கடைக்காரர் சொல்லிட்டு இவங்களை அப்கிரேட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஷெல்ஃப் ஃப்ரீடனுக்கு நீ போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்லப்போ, இதே தான் அந்த மெர்ச்சண்டோ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம், இதே டெமி ஹியூமன்ஸ் நாடு, ஆனால் மனுஷங்களையும் அங்கே வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்லவும், ஐ ஜாலி நம்ம ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ ஹாப்பி ஆகிறா. ரஃப்டாலியாவுக்கு ஒரு ஸ்வாட் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மாஸ்டர் என்கிட்ட ஒரு ஸ்பேர் இருக்குது, நம்ம காசை வீணா செலவழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா வேணான்னு சொல்லிட்டா. அந்த வெப்பன் ஷாப் கடைக்காரர் நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் எழுதி நிறைய பொருட்களையும் அனுப்பி வச்சிருக்காரு. உன்னோட ஷீல்டை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிவைஸ். அப்புறமா ரஃப்டாலியாவோட உடஞ்சு போன ஸ்வாட் மாதிரியே ஒன்று வச்சிருக்கேன். அது போக மானா ஸ்வாடுன்னு ஒன்று வச்சிருக்கேன். இந்த மானா ஸ்வாடை யூஸ் பண்ணி உடம்பே இல்லாத மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழிக்க முடியும். இந்த க்ளவுஸை யூஸ் பண்ணால் 100 பேரோட பலம் கிடைக்கும். ஃபீலோவால் இப்போ ஈஸியாக கேரேஜை இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்குமே அவர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோவும் அவன் டீமும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா மெல்ட்டி வீரர்களோட அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கா. மெல்ட்டியை பார்த்ததும் ஃபீலோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. ஃபீலோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் நம்மளும் அவள் கூட ஒரு தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம், அவள் நல்லவா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்கிறா. இப்போ மெல்ட்டி வந்துட்டு, நீங்கள் எதுக்காக எங்கள் அப்பா கூட சண்டை போட்டீங்க, திரும்ப வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் எங்கள் அப்பாவை ஏன் தான் இப்படி பிடிவாதமாக இருக்கீங்களோ, உங்களுக்கு காசு வேணும்னா நீங்கள் எங்கள் அப்பா கூட ஒத்துமையாக போக தானே செய்யணும் அப்படின்னு மெல்ட்டி கேட்குறா. எனக்கு ஒன்றும் உங்கள் அப்பாவோட ஹெல்ப் தேவையில்லை, உங்கள் அப்பாவுக்கு தான் என்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எங்கள் அம்மா மட்டும் வந்தாங்கன்னா எங்கள் அப்பாவை பிடிச்சி திட்ட தான் செய்வாங்க. ஒரு ஹீரோவும் கிங்கும் ஒத்துமையாக தானே இருக்கணும், எதுக்காக 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் திரும்ப வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி கேட்குறா. என்னது உங்கள் அம்மா வந்து அப்பாவை திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். மெல்ட்டி வந்துட்டு ஒழுங்கா எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ பின்னாடி இருக்கிற சோல்ஜர்ஸை பார்க்குறான். இதில் ஏதோ எனக்கு தப்பாக படுது, இதுக்கு முன்னாடி என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்தாங்க, அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் இப்போவும் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தா ஒரு சோல்ஜர் வந்துட்டு மெல்ட்டியை வெட்ட போகிறான். நம்ம ஹீரோ அவன் ஷீல்டை வச்சு தடுக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரெக்கார்டிங் ரூமை சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு சவுண்ட் குவாலிட்டியில் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ உங்களுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.